சுபானக்க மக்களே, என்ன மக்களே, நேத்து நைட் இந்த டாஸ்க் வேற லெவல்ல ஃபன்னா போச்சு போலையா. எல்லாருமே வேற லெவல் டஃப் கொடுத்தாங்க ப்ரோ. சத்தியமா இந்த டாஸ்க்ல நம்ம யாரையுமே குறை சொல்றதுக்கு இல்ல. எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு டஃப் கொடுத்தாங்க. ஒரு சில பேர் வந்து மிஸ்டேக்கால வெளியே போனாங்க, ஒரு சில பேர் வந்து கிவ் அப் பண்ணி வெளியே போனாங்க. அதுல மிஸ்டேக்கா வெளியே போனது வந்து நம்ம விஜய் பாரு, வினோத், காமு மாமா இந்த 3 பேருமே மிஸ்டேக்கால வெளியே போயிட்டாங்க. மத்தபடி ஒரு சில பேர் வந்து அவங்கள கிவ் அப் பண்ணாங்க. கடைசியா நம்ம சுபிக்ஷா மட்டும் கிவ் அப் பண்ணவே இல்லை. பட் எனக்கு என்னன்னா, ஓகே இந்த டாஸ்க் ஃபன்னா போச்சு. கடைசியா ஒரு 4 பேர் இருக்கும்போது செம ஃபன்னா போச்சு. அரோரா, காமு மாமா, திவ்யா, சுபிக்ஷா இந்த 4 பேர் கடைசியா இருந்தாங்க. இந்த 4 பேர் உண்மையாவே செம ஃபன் பண்ணாங்க. ஏன்னா மாத்தி மாத்தி ஒரு மாதிரி பாட்டு பாடி வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா, ஒரு சைடு பார்த்தா அரோரா உட்காந்து அப்படியே ஒரு மாதிரி இழுத்து இழுத்து பாட்டு பாடிட்டு இருக்கு. அந்த பக்கம் சுபிக்ஷா இன்னொரு பாட்டை பாடிட்டு இருக்கு. நம்ம காமு மாமா அவருக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பாடிட்டு இருக்காப்ல, ஏதோ பாட்டை எடுத்து பாடிட்டு இருக்காப்ல. நடுவில் நம்ம அப்பத்தா வந்து ஒரு மாதிரி தலையை தொங்கப்பட்டு ஐயோ அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துருக்கு. ஸோ எல்லாருமே ஃபன் பண்ணாங்க. ஓகேவா, எல்லாருமே வேற லெவல்ல ஃபன் பண்ணாங்க. எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு டஃப் கொடுத்தாங்க. இதுல நான் 2 பேருக்கு இப்பவே பாராட்டுகள் கொடுத்துறேன். ஒன்னு விஜய் பாரு, இன்னொன்னு திவ்யா. 2 பேரும் ஷூ போட மறந்துட்டாங்க. 2 பேரும் இந்த டாஸ்க்கு ஷூ போட மறந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வெறுங்காலோட ஏறிட்டாங்க. வெறுங்காலோட ஏறியுமே முடிஞ்ச அளவுக்கு டஃப் கொடுத்தாங்க. விஜய் பாரெல்லாம் கடைசி வரைக்கும் போராடி பார்த்தாங்க. பட் என்ன பண்ண, ஏதோ ஒரு கட்டத்தில் காலை லைட்டா தூக்கிட்டாங்க போல, பிக் பாஸ் வெளியே எடுத்து போட்டாங்க. அதே மாதிரி நம்ம திவ்யா வந்து கடைசி வரைக்கும் டஃப் கொடுத்தாங்க. பட் கடைசியில முடியல, அவங்களால சுத்தமா முடியல. அவங்களுமே கடைசி கட்டமா கீழே இறங்கிட்டாங்க. ஓகே தான், டாஸ்க் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா பிக் பாஸ் வந்து இந்த டாஸ்க் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லியிருந்தாரு, இந்த டாஸ்க் பொறுத்த வரைக்கும் நீங்க மேல ஏறி நின்னோன்னு கையையும் எடுத்துடக்கூடாது, காலையும் எடுத்துடக்கூடாது. கையோ காலோ எதையோ ஒன்ன தூக்கினா கூட இந்த டாஸ்க்ல நீங்க அவுட் ஆயிருவீங்கன்னு சொல்லி அந்த மனுஷன் ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாப்ல. ஆனா நேத்து நைட்டு காமு மாமா ஒரு சம்பவத்தை பண்ணாப்ல. ஓகேவா, காமு மாமா ஆக்சுவலா ஃபவுல் ஆகி தான் வெளியே வந்தாப்ல, ஒரு மிஸ்டேக் பண்ணி தான் வெளியே வந்தாப்ல. ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு மிஸ்டேக் பண்ணாப்ல. ஃபர்ஸ்ட் ஒரு மிஸ்டேக் பண்ணாப்ல. அந்த மிஸ்டேக்கை பிக் பாஸ் டீம் கண்டுக்கவே இல்லை. அதை பார்த்துமே அந்த விஷயத்தை கண்டுக்காம ஒரு மாதிரி விட்டுட்டாங்க. இது எதுக்குன்னு எனக்கு சுத்தமா தெரியல. மேபி இந்த சின்ன மிஸ்டேக்கை கண்டுக்க மாட்டாங்களோ என்னமோ தெரியல. ஏன்னா இதே மாதிரி சின்ன மிஸ்டேக்கை அரோராவும் பண்ணியிருந்தாங்க. அது என்ன விஷயம் அப்படிங்கறது ரொம்ப கிளியரா சொல்றேன். அது தப்புனா நீங்க தப்புன்னு சொல்லிருங்க. ஆனா அரோராவோட காமு மாமா பண்ணது வந்து ரொம்பவே ஓப்பனா தெரிஞ்சு. அது வந்து அவர் கை வந்து ரிலீஸ் ஆன மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் பிக் பாஸ் டீம் பெருசா அதை கண்டுக்கல, பட் விட்டுட்டாங்க. மேபி புஷ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். தம்பிக்கு பாயிண்ட் எடுத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே புஷ் பண்றாங்க போல. அந்த வகையில நம்ம காமு மாமா ஒரு சம்பவத்தை பண்ணியிருந்தாப்புல. அது என்னன்னு பாத்துறலாம். அது மட்டும் இல்லாம யார் யார் என்னென்ன ஸ்கோர் எடுத்து வச்சிருக்கா அந்த விஷயத்தை மொத்தமா பாத்துறலாம். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நேற்று எல்லாருமே டஃப் கொடுத்தாங்க. எல்லாருக்கும் கண்டிப்பா நம்ம பாராட்டுகள் கொடுக்கலாம். சரி, ஓகே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ 10 பேர் சஜஸ்ட் பண்ண. முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ நேத்து நைட் இந்த டாஸ்க் பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் இறங்குனது நம்ம சாண்ட்ரா. கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. சாண்ட்ரா அவர்கள் அவங்கள கிவ் அப் பண்ணிட்டாங்க. எனக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா கை வந்து ஒரு நம்னஸ் ஆயிடுச்சு போல. உடனே சாண்ட்ரா வந்து கிவ் அப் பண்ணி கீழே இறங்கிட்டாங்க. அடுத்த விக்ரமும் டப்புன்னு இறங்கிட்டாப்ல. அவருமே என்னால முடியலன்னு சொல்லிட்டு அவருமே இறங்கிட்டாப்ல. இதுல கானா வினோத் வந்து மிஸ்டேக் பண்ணி கீழே வந்துட்டாப்ல. எனக்கு அந்த மனுஷன் அப்படி பண்ணிருக்க வேணாம்னு தோணுச்சு. அந்த மனுஷன் நல்லா ஒரு மாதிரி ஃபோக்கஸா தான் இருந்தாப்ல. பட் எந்த இடத்துல விட்டாருன்னு தெரியல, கையை பிடிச்சிட்டு இருந்தாரு. ஏதோ அப்படி பண்ணிருப்பார் போல, கை உருவிட்டு. ஓகேவா, அப்ப கானா வினோத் கையை எடுத்ததுனால அவுட்னு சொல்லி தூக்கிட்டாங்க. இதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் நம்ம காமு மாமா பண்ணியிருந்தாப்ல. அதை தான் பேசணும்னு சொல்லி வரேன். அப்போ கானா வினோத் கையை உருவும் போது பிக் பாஸ் டீம் என்ன பண்றாங்க, நீ அவுட்னு சொல்லி இறக்கி விடுறாங்க. அடுத்த சபரி அவரே இறங்கிடுறாப்ல. அடுத்த விஜய் பாரு ரொம்ப நேரம் டஃப் கொடுத்தாங்க. சபரிலாம் இறங்கினதுக்கு அப்புறம் கூட விஜய் பாரு ரொம்ப நேரம் டஃப் கொடுத்தாங்க. பட் முடியல, பாவம் செருப்பு போடல. அது மட்டும் இல்லாம அவங்க காலில் வந்து வெரிகோஸ் வெயின் வேற இருக்கா. அது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நின்றுட்டே இருக்கும்போது வலிக்க ஆரம்பிக்கும் கால் ஃபுல்லா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் கொடுத்தாங்க. முக்கியமா ஷூ போடாதது மிகப்பெரிய தப்பா எனக்கு தோணுது. ஆனா அந்த பொண்ணு ஷூ போட மாட்டேங்காங்க. நான் கவனிச்ச ஒருத்திக்கு நிறைய டாஸ்க் ஷூ போட மாட்டேங்காங்க. எதுக்குன்னு தெரியல. மேபி நான் நிறைய பேருக்கு இருக்க மாதிரி அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த மாதிரி டாஸ்க் ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணும்போது ஷூ போட்டா பிடிக்காது. அது ஷூ போட்டா இதை வந்து எக்ஸ்ட்ரா வெயிட் மாதிரி ஃபீல் ஆகும். மேபி அவங்களுக்கு அப்படி தோணி இருக்கும் போல ஷூ போடல. ஓகேவா, அப்போ பாரும் ஓரளவுக்கு டஃப் கொடுத்து பார்த்தாங்க. கடைசியில் பாரும் இறங்கிட்டாங்க. கடைசியா ஒரு 4 பேர் இருந்தாங்க. திவ்யா, காமு மாமா, அரோரா, சுபிக்ஷா. இந்த 4 பேர் தான் கடைசியா இருக்காங்க. இதுல திவ்யா ரொம்ப நேரம் டஃப் கொடுக்காங்க. பிக் பாஸும் இறங்கி வந்து செமையா ஃபன் பண்ணாப்ல. பிக் பாஸ் இறங்கி வந்து அரோராக்கு பாட்டு எடுத்து கொடுக்கறது, நம்ம திவ்யாவை பாட்டு பாட சொல்றதுன்னு சொல்லிட்டு மனுஷன் செமையா ஃபன் பண்ணாப்ல. எல்லாருமே பாட்டு பாடி வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. முக்கியமா அரோரா நேற்று நைட்டு பிச்சு உதறிட்டா. இந்த பக்கம் திருப்பினா கொஞ்சம் கடுப்பா இருந்துச்சு. சுபிக்ஷா பொறுத்தவரைக்கும் ஏதோ பாட்டு பாடுறேன்னு ஒரு மாதிரி இழுத்து பாட்டு பாடிட்டு இருந்துச்சு. அது கொஞ்சம் கடுப்பா இருந்துச்சு. அது அரோரா பார்க்கும்போது ஒரு மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த பொண்ணு பாட்டு தான் பாடிச்சு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அந்த பொண்ணு ஏதோ ஃபன் பண்ணிச்சு. ஒரு மாதிரி ஐயோ அப்படின்னு மாதிரி புலம்பி பாட்டு பாடினா அது நல்லா இருந்துச்சு. ஓகேவா, அப்போ திவ்யா ரொம்ப நேரம் இருந்து பார்த்தாங்க. ரொம்ப நேரம் இருந்தாங்க. நான் கூட ரொம்ப ஆச்சரியமா பார்த்தேன், என்னடா இது திவ்யா இவ்வளவு டஃப் கொடுக்காங்கன்னு சொல்லிட்டு. பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் திவ்யாவால முடியல. அப்போ திவ்யா என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாம் முடியலன்னு சொல்லிட்டு அவங்களே இறங்கிட்டாங்க. ஓகேவா, பார்க்கவே ரொம்ப பாவமா இருந்துச்சு. கையெல்லாம் ஒரு மாதிரி இழுத்துக்கிச்சு போல, கையெல்லாம் எடுக்க முடியல. ஐயோ அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க.
அதுல வினோத் தான் அப்படி கையை பிடிச்சு கூட்டு வந்து படுக்க வச்சாரு. அந்த மனுஷன் ஒரு நல்ல மனுஷன் தான் ப்ரோ. அப்பப்போ ஒரு மாதிரி தப்பான ஆட்கள் கூட சேர்றனால எங்கேயோ தப்பா திரும்பி போயிடுறாப்ல. அப்ப திவ்யா வந்து முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் கொடுத்து கடைசியில திவ்யாவும் இறங்கிட்டாங்க. அப்ப கடைசியில ஒரு 3 பேர் இருக்காங்க. யாரு? காமு மாமா, சுபிக்ஷா, அரோரா 3 பேர் இருக்காங்க. 3 பேரும் ஆளாளுக்கு ஒரு பாட்டுகளை பாடி செம்மையா வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆளாளுக்கு ஒரு பாட்டுகள் பாடிட்டு இருந்தாங்க. இங்க தான் காமு மாமா ஒரு மிஸ்டேக் பண்ணாப்ல. ஃபர்ஸ்ட் காமு மாமாக்கான கை வந்து இப்படி இருந்துச்சு, ஓகேவா? எப்படி ஃபர்ஸ்ட் காமு மாமாக்கான கை வந்து அந்த கம்பை இப்படி பிடிச்சிருந்துச்சு. ஒரு கடத்துல காமு என்ன பண்ணிட்டாரு, அப்படி மெது அப்படி இப்படி எடுத்து இப்படி கொண்டு வந்துட்டாரு. ஆனா அப்படி கொண்டு வரும்போது ஒரு கை மட்டும் இங்க இருந்து இப்படி வரும்போது, இப்படி கட்டை பிடிச்சிருப்பாங்களே, இப்படி வரும்போது இந்த எட்ஜ் வந்து ஸ்லிப் ஆயிட்டு, இந்த எட்ஜ் வந்து ஸ்லிப் ஆகி இப்படி வந்துட்டு, ஓகேவா? இப்படி வந்துட்டு ஆனா கட்டையில லைட்டா மேல இப்படி டச் ஆயிருந்து, இந்த இடம் மட்டும் மேல டச் ஆயிருக்கு மாதிரி டச் ஆயிருக்கு. ஆனா கை ஃபுல்லா ரிலீஸ் ஆயிட்டு டக்குன்னு இப்படி பிடிச்சிட்டாரு, ஓகேவா? அதுக்கப்புறம் இப்படி பிடிச்சாரு. ஆமா, அதுக்கப்புறம் இப்படி பிடிச்சிருந்தார். கை ஃபுல்லா இப்படி வந்துட்டு இப்படி பிடிச்சிட்டாரு, ஓகேவா? இது தப்பா ரைட்டா? ஏன்னா கையை எடுக்க கூடாதுன்னு ஒண்ணு இருக்கு. கையை எடுத்தா அவுட்டா, இல்ல கை வந்து மொத்தமா வெளியே வந்து அவுட்டா, இல்ல கை வந்து லைட்டா பட்டுட்டு இருந்தா கூட விட்டுருவீங்களா? இல்ல எனக்கு தெரியல என்ன மாதிரி பண்றீங்கன்னு சொல்லிட்டு. ஆனா கானா வினோத்துக்கு கை மொத்தமா வெளியே வந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா இவருக்கான கையுமே இப்படி இருந்து இப்படி கொண்டு வரும்போது இப்படி ரிலீஸ் ஆயிட்டு அந்த, ஆனா இந்த இடம் மட்டும் தான் அப்படி கம்பல டச் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் தான் அப்படி பிடிக்காப்ல, ஓகேவா? பட் இந்த விஷயத்த எதுவுமே பண்ணல. இந்த விஷயத்த பிக் பாஸ் டீம் கண்டுக்கவே இல்லை. அது பாட்டுக்கு ஒரு மாதிரி விட்டுட்டாங்க, ஃப்ரீயா விட்டாங்க. அதை தான் வெளியே மக்கள் எடுத்து போட்டு ஒரு மாதிரி அடிச்சிட்டு இருந்தாங்க. என்னடா இது அப்படி சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் எடுத்து போட்டு ஒரு மாதிரி அடிச்சிட்டு இருந்தாங்க. பட் பிக் பாஸ் டீம் கண்டுக்கவே இல்லை. இதே மாதிரி அரோரா ஒன்று பண்ணாங்க. ஏன்னா அரோரா பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணுமே ஒரு மாதிரி பாட்டு பாடிட்டு தான் இருந்துச்சு, ஓகேவா? பாட்டு பாடிட்டு ஒரு மாதிரி தூக்கம் வந்த மாதிரி அந்த பக்கமா விழுந்துட்டு இருக்கு. அப்படி விழுந்துட்டு இருக்கும்போது பிக் பாஸ் டீமுக்கு தெரிஞ்சு போச்சு அரோராக்கான கால் தூக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அப்போ டீம் என்ன பண்றாங்கன்னா, அரோராக்கான காலுக்கு ஃபோக்கஸ் வைக்கிறாங்க ஒரு கேமரால. அப்போ அந்த பொண்ணு கால் வந்து இப்படி இருக்குப்பா, இப்படி தள்ளாடுது, ஒரு மாதிரி இப்படி தூக்குது, இப்படி தள்ளாடுது, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு. ஒரு கடத்துல அந்த பொண்ணு இப்படி காலை தூக்கிட்டு, ஆனா மொத்தமா தூக்கல. எப்படி காமு மாமா கையை மொத்தம் எடுத்தும் இந்த இடம் வந்து அப்படி இந்த கட்டையில டச் ஆயிட்டு இருந்துச்சோ, அதே மாதிரி இந்த பொண்ணு இப்படி தூக்கிச்சு, ஷூவை தூக்கிச்சு. ஆனா லைட்டா கீழே டச் ஆயிருக்கு, லைட்டா டச் ஆயிருக்கு, ஓகேவா? ஸோ இந்த விஷயத்த பிக் பாஸ் ஃபோக்கஸ் வச்சாங்க. ஆனா பெருசா இது பண்ணல, அப்படியே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த 3 பேரும் ஓகேவா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. எந்த ஒரு குறையும் இல்லை. ஒரு சில பேர் மட்டும் அரோராவை டிஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க, சுபிக்ஷாவை டிஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. அது யாருன்னு உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் பொறாம தான், வேற என்ன. ஆனா ஒரு சில பேர் நல்லா மோட்டிவேட் கொடுத்தாங்க ப்ரோ, நல்லாவே மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்க நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி டாஸ்க் ஓகே, எல்லாரும் சேர்ந்து ஆடுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. நல்லபடியா பண்ணாங்க, ஓகேவா? அப்ப கடைசியா காமு வந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு. இந்த அரமண்டலுக்கு இது தேவையா சொல்லுங்க? ஒரு மாதிரி பாட்டு பாடி அந்த இடத்துல ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு பாருங்க. காலை தூக்கிட்டாரு போல, டீம் வந்து தூக்கிட்டாங்க. ரைட் தம்பி, காலை தூக்கிட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு. அதை மட்டும் பண்ணாம இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தாருன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் டஃப் கொடுத்துருப்பாப்ல. ஆனா மனசை காலை தூக்கினால அவுட் ஆயிட்டாப்ல. கடைசியா அரோரா, சுபிக்ஷா 2 பேர் இருக்காங்க. இதுல அரோரா ஒரு சைடு கடந்து கத்தி கதறி புலம்பி ஃபன் பண்ணிட்டு இருக்கா. ஐயோ எனக்கு உச்சா வருதுடா, என்னை விட்டுருங்கடா அப்படின்னு மாதிரி அந்த பொண்ணு உட்காந்து கடுமையா ஃபன் பண்ணிட்டு இருந்து பார்க்க நல்லா இருந்துச்சு. ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணாங்க. 6 மணி நேரத்துக்கிட்ட ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. 6 மணி நேரம் 10 நிமிஷம் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சொல்ல போனா ஒரு 3:30 வரைக்கும் அவங்க ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. 3:30 வரைக்கும் 2 பேரும் ஹோல்ட் பண்ணி இருந்துட்டு இருக்காங்க. வேற லெவல்ல பண்ணிட்டாங்க. சத்தியமா சொல்றேன், வேற லெவல். 2 பேருமே விட்டு கொடுக்கல. 2 பேருமே நான் விட மாட்டேன்டா. இதுல அரோரா சொல்றாங்க, இப்ப விட்டா 8 மதிப்பெண்கள், இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா 9 மதிப்பெண்கள். சரி ஓகே, புஷ் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு முடிஞ்ச அளவுக்கு டஃப் கொடுத்துச்சு. அந்த பக்கம் சுபிக்ஷா பெருசா கண்டுக்கவே இல்லை. போடா, அதெல்லாம் ஒரு டாஸ்கடா அப்படின்னு மாதிரி நின்றுட்டு இருந்துச்சு. ஆனா அந்த பொண்ணு அந்த டாஸ்க்கை நல்லா பண்ணதுனால அந்த பொண்ணுக்குள்ள கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் வர ஆரம்பிச்சு, ஓகேவா? ஏன்னா அந்த பொண்ணு அந்த டாஸ்க்கை பண்ணிட்டே இருக்கும்போது நிறைய விஷயம் பேசிச்சு, விடக்கூடாது, ஏய் இதுதான், இதை நம்ம எடுத்தா ஃபைனல் பேர்லாம் நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆக ஆரம்பிச்சு. ஓகே, இந்த டாஸ்க் கை கொடுத்துட்டு அடுத்த டாஸ்க் கை கொடுக்காதுல. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு 2 டாஸ்க் வைக்கிறாங்க போல. அந்த 2 டாஸ்க்லயுமே சுபிக்ஷா தோத்துட்டாங்க. ஒரு மதிப்பெண்கள் தான் எடுத்திருக்காங்க. 2 டாஸ்க்லயுமே அவுட் ஆன். நைட் உட்காந்து பயங்கரமான கதறுது போல. எனக்கு தெரிஞ்சு வேற லெவல் சம்பவம் இருக்கும். இன்னைக்கு ஆக்சுவலா 2 டாஸ்க் வச்சிருக்கதா சொல்றாங்க. அது என்னென்ன டாஸ்க் எல்லா விஷயத்தையும் மொத்தமா அடுத்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் இப்ப யார் இந்த முதல் ரவுண்ட்ல என்ன மதிப்பெண்கள் எடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்றேன். இதுல சாண்ட்ராக்கு 1 மதிப்பெண்கள், விக்ரம்க்கு 2 மதிப்பெண்கள், வினோத்துக்கு 3, சபரிக்கு 4, பாருக்கு 5, திவ்யாக்கு 6, காமு மாமாக்கு 7, அரோராக்கு 8, சுபிக்ஷாக்கு 9. ஓகேவா? இதான் முதல் ரவுண்ட்ல இவங்க எடுத்த மதிப்பெண்கள். ஆனா இது எல்லாமே ட்விஸ்ட் ஆயிடுச்சு.
எல்லாமே ட்விஸ்ட் ஆயிடுச்சு. எல்லாமே பல்ட்டி அடிச்சு கீழ இருக்கவங்கலாம் டப்ப டப்பன்னு மேல ஏறி வந்துட்டாங்க. கீழ இருக்க ஆட்கள்லாம் மேல ஏறி வந்திருக்காங்க. என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோல சொல்றேன். ஏன்னா நான் 2 டாஸ்க் வைக்கிறாங்க போல. ஒன்னு லக் பேஸ் வச்சும், இன்னொன்னு வந்து கொஞ்சம் அவங்களே ஃபோக்கஸ் பண்ணி பண்ற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டாஸ்க் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். சோ இந்த விஷயத்த நீங்க சொல்லுங்க. இந்த கைய உருண விஷயம் கரெக்ட்டா தப்பா? இது எப்படி எடுத்துக்கன்னு தெரியல. கைய மொத்தமா உருணாதான் தப்பா? இல்ல கை இப்படி டச் பண்ணலாம் இருக்கலாமா? இத பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.